கொரோனா. இதே கொரோனா தான் பலரை நல்லவர்களாகவும் மாற்றியுள்ளது, பலரை கெட்டவர்களாகவும் மாற்றியுள்ளது. பல நாடுகளின் ஆட்சி மாற்றத்திற்கே காரணமானதும் யாம் அறிந்த ஒன்றே. அப்படி கொரோனா காலத்தில் தன்னுடைய எண்ணத்திற்கு உதித்த ஒன்றை தன்னுடைய நண்பர்களுடன் இணைந்து தொடங்கி தற்போது 5 வருடங்கள் தாண்டி பயணிக்கின்றது ஒரு ஆசிரியரின் பசுமை புரட்சி திட்டம். அவர் சாதித்தது என்ன? தற்போது அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கலாம். வணக்கம். சிலதை செய்யலாம், சிலதை செய்யாமல் விடலாம், சிலது மனம் இருந்தால் செய்யலாம். ஆனால் அதையும் இலவசமாக செய்யக்கூடிய ஒரு நபர் தொடர்பில் தான் இன்றைய நேர்காணலில் பார்க்க போகின்றோம். குறிப்பாக ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு கிரீன் லேயர் அமைப்பினூடாக இலவசமாக மரக்கன்றுகளை கொடுக்கின்ற ஒரு நபர் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் அவர் யாரும் இல்லை, சசிகுமார் என்னும் ஆசிரியர் தொடர்பாகத்தான் இந்த நேர்காணலில் பார்க்க போகின்றோம். வணக்கம். வணக்கம். இலவசமாக மரக்கன்றுகளை நடனம் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது? நாங்கள் இருக்கிற பிரதேசம் வெப்பநிலை கூடின பிரதேசம். இப்போ அதிவுச்ச வெப்பநிலையை எதிர்கொண்டு வருகிறோம். கடந்த காலங்களில் நான் படிக்கிற காலங்களில் இருந்து நான் இந்த வெப்பத்தால் பாதிக்கப்பட்டேன். இங்கே நீர்வேலிருந்து யாழ்ப்பாணம் படிக்க போய்க்கு அப்போ போராட்ட காலங்கள் இருந்தது, வறுமைப்பட்ட காலங்கள். எல்லாருமே பொதுவாக வறுமை தான். அதில் நாங்கள் சைக்கிளில் தான் யாழ்ப்பாணம் போய் வரைக்கும் இந்த சரியாக கலைக்கும். இங்கே இருந்து 10 கிலோமீட்டர் யாழ்ப்பாணம் போட்டு வர. அப்போ மரங்களுக்கு கீழே தான் இடையில் தங்கி போய்க்க. அப்போ இந்த நல்ல மரங்களை கண்டால் அதில் இருக்க இறங்கி நின்று களைப்பாரித்தான் அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் போடுறோம். அப்போவே அந்த மரத்தில் ஒரு ஆசை. பிறகு காப்போத்த உயர்தரத்திலையும் புவியியல் பாடத்தை எடுத்திருந்தேன். அப்போ இந்த மரங்கள் இயற்கையில் ஒரு இது ஒரு இயல்பாகி எனக்கு அது ஊறி இருந்தது. இப்போ நீங்கள் இந்த விடயத்தை செய்கிறதுக்கு யாருன்னு ஒரு ஆளுடைய ஒரு முன்மாதிரியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு முன்மாதிரி இருக்கா, இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயம்? இங்கே முன்மாதிரி யாழ்ப்பாணத்தில் நாங்கள் சின்ன இருக்கைக்கு கனகரத்தினம் என்ற ஒரு ஆள் இருந்தவராம். எனக்கு அவரை தெரியாது, இறந்துட்டார். ஆக்கள் கதைச்சு கொண்டு இருக்கிறேன். அவர் மில்க் ஒயிட் கனகராசான். அவர் நிறைய மரங்களை யாழ்ப்பாணம் முழுக்க நட்டவர். அப்போ அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ன்றதை விட நான் அறிஞ்சு வச்சுருக்கேன். அதை விட இங்கே எங்கள் யாழ்ப்பாணத்தில் ஐங்கரநேசன் சார் இருக்கிறார். அதை விட நிறைய சுற்றுச்சூழலியால் இருக்கிறார்கள், இளமரகாயா வழியில் தெரியாமல் அவரோடெல்லாம் கதைச்சிருக்கிறேன். இதை விட வெளி எங்கள் பிரதேசத்தை தாண்டி வெளியில் என்று பார்க்க எங்கள் நகைச்சுவை நடிகர் விவேக் 33 லட்சம் மரங்களை நட்டுட்டு அவர் பிறகு இந்த கொரோனா பீரியடில் இறந்துட்டார். தனி மனிதராக இந்த விடயத்தை செய்வதற்கு உங்களுக்கு அருள்வீடிய உதவி கிடைச்சதா? நிச்சயமாக கிடைக்குது. நான் முதல் ஆரம்பத்திலே எங்களுடைய நிதியில் தான் இதை ஆரம்பித்தேன். நான் என்னுடைய சொந்த பணத்திலையும் நான் செய்கிற தொழில் மூலம் கிடைக்கிற இதுலேயும். அந்த சந்தர்ப்பத்தில் முதல் ஒரு யூடியூபர் எடுத்து போட்டதால் இந்த செயற்திட்டம் வெளியில் தெரிய வந்தது. அதுக்கு பிறகு எங்களை புலம்பெயர் தமிழர்கள் எல்லாரும் என்னை அடையாளம் கண்டு என்னோட தொடர்புகளை ஏற்படுத்தினார்கள். அதால் தான் இந்த திட்டம் இவ்வளவு வேகமாக வளர்ந்து கொண்டு அதை பின்னுக்கு இப்போவும் இருக்குது. இப்போ அண்மையில் கூட சிவப்பு மண் நாங்கள் எல்லாம் நல்ல இதுகளை பயன்படுத்தித்தான் இந்த மரக்கன்றுகளை உற்பத்தி செய்கிறோம். அதில் சிவப்பு மண் உடனடியாக தேவைப்பட்டது 15 லோட். நாங்கள் பறிக்க ஆரம்பிக்க காசு இல்லை. அப்போ அங்கே அவர்களை கேட்டோம், இப்படி பறிக்க போகிறோம். அவர்கள் ஒரு 15 பேர் முன் தாங்கள் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு லோட் வாங்கி தரோம் கிட்டத்தட்ட 7,80,000 ரூபா இது உடனே வாங்கி தந்தார்கள். அப்படி எங்களை புலம்பெயர் தமிழர் எல்லா அவை இல்லைன்றா இதை செய்யலாது எல்லா புகழும் அவைகளுக்கு நிறைய பேர் அதுக்கு பின்னால் இயங்கி கொண்டிருக்கு. குடும்பத்தின் ஆதரவு எப்படி இருக்கு உங்களுக்கு? குடும்பத்தவர்கள் ஆதரவு அவர் முதல்ல அவர்களுக்கு விலங்கில் நான் செய்கிறது இந்த வேகம். காலப்போக்கில் இந்த எல்லாரும் என்ன தேடி வரைக்க அவர்கள் பார்த்தார்கள் செய்கிறது ஏதோ நல்லது. இப்போ பூர்ண ஆதரவு. உங்களுடைய இலக்கும் கூடிக்கொண்டு போகுது. இந்த வருடத்தில் என்ன இலக்கு வச்சிருக்கிறீங்க? இல்லை, இந்த வருடத்தில் இலக்கு 2025 நாங்கள்
1 மில்லியன் மரத்தை நடணுமென்ற இலக்கு தான் இந்த இலக்கு. ஆனால் இதோட சேர்த்து நிலத்தடி நீர் பாதுகாப்பு இந்த வருஷம் செய்கிறதுக்கு இருக்கிறோம். அதில் குளங்களை தூர் வர்றது, மற்றது அந்த கிணத்துக்களை வந்து இந்த மழை நீர்களை வந்து கிணத்துக்களை கொண்டு வந்து சேர்க்கிறது. மழை நீர் என்று நேரடியாக வெள்ள தண்ணியில் இந்த பீலி அப்படி மூலம் வர தண்ணியை கிணத்துக்களை சேர்க்கிறது. மற்றது பீலி தண்ணியை கொண்டே நிலத்தடிகளை சேர்க்கிறது. அப்படி இந்த நிலத்தடி நீரை அதிகரிக்கிற செயற்திட்டங்கள் ஆரம்பிக்கிறோம். அது தொடர்பான விஷயங்களை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துகிற வேலைகளும் இந்த வருஷம் பிளானில் இருக்குது. பொதுவாக வந்து இந்த மரக்கண்டுகளை நடுறதோடு உங்களோட பணி முடிந்திருமா இல்லாட்டி தொடர்ந்து அதை கண்காணி? இல்லை, நாங்கள் இப்போ எங்களை வந்து எல்லாரும் கேட்குற கேள்வி அதுதான். இது பின்னாடி இப்போ எல்லாரும் நகைச்சுவை இதை வச்சிருக்கிற மரம் நடப்பட்டதுன்னு சொல்லி எல்லாரும் நாங்கள் ஒரு பிரதேச சபைக்கு முதல் முறை முந்தி அந்த ஆரம்ப காலங்களில் நடப்பு வைக்க பிரதேச சபை ஒன்றில் அந்த பியோன்னு ஒருத்தர் அந்த இடத்தை காட்டுவார். இதெல்லாம் பழமையாக நடுறோம் நாங்கள் ஒவ்வொரு சுதந்திர தினத்துக்கும் பழமையாக இதெல்லாம் நடுறோம். அப்போ அந்த மரம் வளர்றதில்லை வந்தவர் வேறு இடம் போயிருப்பார். ஒவ்வொரு முறையும் அதே இடத்தை காட்டுறாருன்னா அந்த பேருக்காகத்தான் நடப்பார். அப்படித்தான் அரசு அலுவலகங்களில் இவ்வளோ அளவும் செய்து கொண்டு வந்தது. இப்போ எங்கள்கிட்ட இந்த மர நடுக தொடர்பாக வந்து கேட்டால் நாங்கள் அந்த போலிக்கு நடுறாக்களுக்கு நாங்கள் மரக்கண்டு கொடுக்குறே இல்லை. நாங்கள் அப்போ எங்கென்ன மரக்கண்டுகள் எவ்வளவும் பெறுமதியானது, அந்த மரக்கண்டு உற்பத்திக்கு பின்னாலே எத்தனையோ பேர்ட்ட வலி இருக்குது, எத்தனையோ பேர் அந்த குளிருக்குள்ள கஷ்டப்பட்ட அந்த நிதியை தெரியணும். இப்போ நான் இதை விளையாட்டாக வந்து இதை எறிகிறதுக்கு தயாராக இல்லை. அப்போ எங்கென்ன மரக்கண்டுகள் அத்தனையும் மரமாக்கப்பட்டிருக்கு. எங்கே போனாலும் எங்களோட க்ரீன் லேயர் மரங்கள் வந்து கொண்டு தான் இருக்குது. எல்லா பாடசாலைகளிலும் கோயில்கள் வைத்தியசாலை எங்கேயுமே இப்போ எங்கள் மரங்கள் எல்லாம் இப்போ நாங்கள் 5 வருடங்களை கடந்துட்டோம். நாங்கள் நட தொடங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மரங்கள் இப்போ பெரிய அளவில் வந்து எங்களுக்கு இப்போ மகிழ்ச்சியை தந்து வந்துருக்கு. நிழல் தரும் மரங்களை வந்து எடுப்பதில் உங்களுக்கு இலகுவாக இருக்குது அதை பெற்றுக்கொள்றதுக்கு? நிழல் தரும் மரங்கள் எங்களை சூழ வந்து நிறைய நிழல் தரும் மரங்கள்லாம் எங்களோட இடங்களில் இருக்குது. இப்போ இலுப்பை மரம் என்றால் அந்த இலுப்பை கீழே வந்து விதைகள் விழும். அப்போ அந்த விதைகளை சேகரிக்கிறது எனக்கு இலகுவாக இருக்குது. இது பாடசாலை நான் ஆசிரியராக இருக்கிறதால பாடசாலைகள் எல்லாம் வந்து நிறைய மரங்கள் இருக்குது, நிறைய விதைகள் விழும். அப்போ எங்கே மாணவர்களை கொண்டே அதில் சேகரித்து அதில் எங்கே பைகளில் போடுறோம். அதை விட இந்த மரங்களை வந்து உற்பத்தி செய்து விற்கிறார்கள் வந்து சரியான குறைவு. இந்த வனவிலங்கு இலாகா இருக்குது, அவையும் வந்து உற்பத்தி செய்யணும். எங்களுக்கு இலவசமாக சில கண்டுகளை தாரது. இப்போ மேக்சிமம் இதை வந்து நாங்கள் இலவசமாகவே உற்பத்தி செய்து இலவசமாக கொடுக்குறதுக்கு காரணம் இது அவ்வளவு இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கிறதா. எவ்வாறான மரங்களை நீங்கள் இலவசமாக கொடுக்குறீங்க? இந்த ஒரு நீங்கள் சொன்ன கருத்தினூடாக நான் கேட்குறேன். இப்போ இலவசம்ன்றது என்னென்னா எல்லாத்துக்கும் ஒரு உற்பத்தி செலவு இருக்குது. நாங்கள் இலவசமாக கொடுக்குறதுன்ற நோக்கமே வந்து இப்போ எத்தனையோ பாடசாலைகளில் வந்து நிதிகள் இல்லை. எனக்கு தெரியும், இப்போ எங்கள் பாடசாலைகளில் கட்டமைப்பு எனக்கு தெரியும். பாடசாலைகளில் வந்து மரம் நட வேண்டிய தேவை இருக்கும், ஆனால் போய் காசுக்கு வாங்கி நடுற அளவுக்கு அவர்கிட்ட நிதி இருக்குது. அப்போ எங்களுக்கு உற்பத்தி செலவு இருந்தாலும் நாங்கள் அவருக்கு ஏன் இலவசமாக கொடுக்குறோம்னா அந்த மரத்தை எப்படியாவது உருவாக்கணும். அதுக்காகத்தான் இலவசமாக. சும்மா இலவசம் என்றாப்புல இது வந்து நான் ஆன்டியோ காசை கொண்டு வந்து அப்படியே தூக்கி இலவசமாக கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு நிலைமைகளையும் அறிந்து தான் அதை செய்கிறோம். இந்த இலவசம் என்றதுக்கு பின்னாலே எத்தனையோ வேலை இருக்குது. அந்த இலவசம் என்றது சும்மா போலி வார்த்தை இல்லை. அது வந்து எங்கள்ட தேசத்தில் மரங்களை உருவாக்கணுமென்றது தான் நோக்கம் ஒழிய அந்த இலவசம் வந்து மற்ற வேறு இதில் கொடுக்கப்படுகிற இலவசத்துக்கும் நாங்கள் கொடுக்குற இலவசத்துக்கும் வித்தியாசம். ஏன் நான் இந்த கேள்வியை கேட்டேன்னு சொன்னால், இப்போ இலவசமாக கிடைக்குதுன்னுட்டா அதன் ஒரு முக்கியத்துவம் சில பேருக்கு விளங்குறீல, அதுக்காக தான் இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட கேட்டேன். இப்போ அந்த அதுக்காக நாங்கள் இப்போ வேற இந்த இலவசத்துலேயும் கணக்கு மாற்றங்களை செய்து வாரம். வசதி இருக்கிற இடங்களில் இப்போ சில பாடசாலைகளில் அவர்களுக்கு அந்த வசதி இருக்குண்டா அவர்களே அந்த கிடங்குகளை வெட்ட பண்ணுறோம், அவர்களையே வாகன செலவை பொறுக்க பண்ணுறோம். அந்த அவர்களோட பங்களிப்பையும் அதில் கூட்டி அந்த எங்கே மரங்களை கொடுக்குறோம். சில இடத்துல இந்த மரக்கன்றுகளுக்கு அவை கட்டணம் செலுத்தக்கூடிய வசதி இருக்குண்டா அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அந்த அப்போத்தான் அந்த அவர்கள் வந்து அது பெறுமதியையும் உணர்ந்து கொள்வார்கள். எங்களுக்கும் இந்த காசை திருப்பியும் மரங்களை திருப்பியும் உற்பத்தி செய்கிறதுக்கு ஒரு தேவை இருக்குது. நெடுகளும் எங்களோட புலம்பெயர் தமிழர்களும் இருக்க முடியாது. அவர்களும் இப்போ பொருளாதார கஷ்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அந்த கஷ்டத்திலையும் எங்களோட தேசம் வளம் பெறணுன்றதுக்காக தொடர்ந்தும்
எங்களுக்கு குரல் கொடுத்து கொண்டும் ஆதரவு தந்து கொண்டும் இருக்கிறார். ஒரு ஆசிரியராக இருந்து கொண்டு இந்த பணியை செய்கிற போது எவ்வாறான ஒரு சவால்களை நீங்கள் எதிர்கொள்கிறீங்க? சவால் நிச்சயமாக இருக்குது. எனக்கு வந்து உள்ள எல்லாருக்குமே தெரியும், சனி ஞாயிறும் மற்றது 2 மணிக்கு பிறகும் தான் அந்த நேரம் கிடைக்கும். அந்த நேரங்களில் கூட எங்களுடைய குடும்ப வீட்டு வேலைகள் மற்றும் என்னுடைய வியாபாரம் சார்ந்த வேலைகள் அதுகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இதுக்குத்தான் தற்போது கூடிய முக்கியத்துவம் கொடுக்கிறோம். என்றால் இந்த செயற்பாடு நான் ஆரம்பித்த பிறகு அந்த நாங்கள் தொழில் செய்ய கிடைக்கிற ஒரு நிம்மதி, ஒரு ஆத்ம திருப்தி, ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பது இந்த இதில் செய்ய இருக்குது. தொழில் செய்ய ஒரு நிதி வரும், ஆனால் அதை வச்சு கொண்டு நாங்கள் சில மகிழ்ச்சியான வேலைகளை செய்வோம். அந்த மகிழ்ச்சிகளை விட இதன் மூலம் கிடைக்கிற மாதிரி ஒரு பாரிய ஒரு நான் இதுவரைக்கும் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. இவ்வளவு ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையும் ஒரு மன திருப்தியும் அந்த எங்கள் தேசத்துக்கு நாங்கள் இவ்வளவு செய்துட்டு போகிறோம் என்ற ஒரு சந்தோஷமும் இருக்கிறதால நாங்கள் எங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளை வடிவாக கையாண்டு இதுக்கே கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து செய்து கொண்டு போகிறோம். எனக்கு அது பெரிய கஷ்டமாக தெரியல. உங்களை பார்த்துட்டு நிறைய பேர் இதை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்வப்படுவீங்க. அப்படி பாடசாலை மட்டத்தில் அப்படியான மாணவர்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? கண்டிப்பாக. நான் இப்போ இந்த நோக்கம் இப்போத்தைய நோக்கம் வந்து பசுமை புரட்சி தான். அது இப்போ நாங்கள் செய்கிறது மட்டும் இந்த தேசம் பசுமையாகாது. இது வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய கைகோர்த்து தான் இதை சாதிக்க முடியும். அப்போ இதுக்கு முக்கியமான ஆட்களே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள் தான். நான் இலக்கு வைப்பதே இந்த இளைய சமூகத்தை தான் இலக்கு வைத்து கொண்டிருக்கேன். அதில் இந்த இளைய சமூகத்தை நான் கூடவே இந்த வகுப்பில் போய் பசுமை தொடர்பான கருத்துக்களை தான் முதல் பாடம் ஆரம்பிப்பதற்கு முன்னம் அதை சொல்கிறோம். எங்கே போனாலும் மேடை பேச்சுகள் எங்கே போனாலும் அதை பற்றி கதை கேட்கணும். மற்றது யாரை மீட் பண்ணினாலும் அந்த பசுமை தொடர்பாக, மற்றது என்னுடைய முகநூல் பக்கங்கள் எல்லாத்துலேயும் வந்து பசுமை தொடர்பான விழிப்புணர்வுகளை தான் ஏற்படுத்திக்கணும். அப்போ அதை பார்க்குற இந்த மாணவர்கள், இந்த நண்பர்கள், இந்த உறவினர்கள் இப்போ எல்லோரும் வந்து என்னோட சார்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கணும். என்னோட சேர்ந்து இங்கே இலவசமாக வேலை செய்ய வரையினோம். அப்போ என்னோட தொடர்புகளை அதிகமாக இப்போ பேணி கொண்டு வருது. இதை என்னத்தை காட்டுதுன்னா பசுமை புரட்சி இந்த பெருசாகி கொண்டு வருதுன்னு அர்த்தம். ஒரு சேவை வந்து வளர்ச்சி அடைய அதனுடைய ஒரு எதிர்பார்ப்புகளும் மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். இப்போ உங்களுடைய இந்த விடயத்தில் வந்து எவ்வாறான பிரச்சனைகள் இல்லாட்டி சவால்களை நீங்கள் முகம் கொடுத்து அடுத்த கட்டத்தை இந்த அமைப்பை இன்னும் கொண்டு பிரபல்யமாக? அது என்னென்னா இப்போ நாங்கள் தனியாக ஆரம்பித்து இப்போ 11 பேர் சேர்ந்துருந்து நாங்கள் இப்போ 21 இளைஞர்கள் என்னோட சேர்ந்திருக்கிறோம். அதில் வந்து இந்த பெண்கள் வந்து சேர்க்கையில் அவர்கள் நான் இந்த பெண்கள் வந்து எங்களுடைய இதில் உடல் உழைப்பு கதை அதிகமாக இருக்கும். பெண்களால் அந்தளவு இப்போ இது மரங்களை கிடங்கு வெட்டுறது, அந்த தூக்கி கொண்டு போகிறது, அப்படியான அந்த இதுகளை வந்து பெண்களை ஈடுபடுத்த முடியாமல் இருக்கிறதால அவர்களுடைய செல்வாக்கு குறைவு, அவருடைய ஆதரவு இருக்குது. மற்றது இதில் வந்து எங்களுக்கு வந்து அலுவலகம் வந்து ஒன்று இல்லை. எங்களுக்கு தர்ற உதவி செய்கிற ஆட்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட எப்பாலும் இருந்துட்டு ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து நிதி கிடைத்து கொண்டு இருக்கும். நான் பாடசாலை முடிஞ்ச அப்புறம் தான் வந்து இதை செய்து கொண்டு வரேன். அப்போ எனக்கு வந்து இப்போ உடனடியாக வந்து ஒரு மேனேஜர், ஒரு முகாமையாளர் தேவை, ஒரு நிரந்தர பணியாளர்கள் தேவை, ஒரு நிர்வாகம் மாதிரி அதை இயங்க வைக்க வேண்டிய தேவை எனக்கு இப்போ இருக்குது. ஒரு மிரக்கண்டை வாங்க வந்தாலும் அவர்கள் தூரத்திலிருந்து வந்தாலும் அந்த பாடசாலை முடிஞ்ச நேரத்தை தான் அவர்கள் காத்திருப்பார்கள், அல்லது சனி ஞாயிறுலாம் வருவார்கள். அது அப்படி இருக்கிறத நான் விரும்பலை. இந்த நேரமும் அவர்கள் வந்து எங்கள்கிட்ட மிரக்கண்டு பெறணுமென்றதில் நான் இப்போ ஆர்வமாக இருக்கிறேன். அதில் முகாமையாளர் ஒருவரை நியமித்து அதுக்கு கணக்காளர் அப்படி அந்த ஒரு நிர்வாகம் ஒரு அலுவலகம் அப்படி இயங்குமோ அப்படி ஒரு அலுவலகத்தை இயங்குறதுக்காக முயற்சி செய்து வாரோம். அதில் எங்களுக்கு ஒரு நிதியம் ஒன்றை ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த நிதியத்தில் அதில் வட்டியில் வந்து நிதியத்தை ஒரு நிரந்தர வைப்பில் இட்டு அதில் வட்டி மூலம் ஒரு 2-3 தொழிலாளர்கள் நிரந்தரமாக வேலைக்கு அமர்த்துறதுக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒரு அரைவாசி கட்டத்தை கடந்துட்டோம். விரைவில் நாங்கள் அந்த அலுவலகத்தை அமைப்போம் நினைக்கிறோம். உங்களுடைய இந்த மகத்தான சேவையை பெறணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? என்னென்ன சேவையை பெறத்தில் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டாலே நாங்கள் அதுக்குரிய சேவைகளை வழங்குவோம்.
முக்கியமாக வந்து அவர்களுக்கு இந்த மரங்கள் வாங்குறதுல நிதி நெருக்கடி இருக்குமே இருந்தால் நாங்கள் அதை இலவசமாக வழங்குவோம். அல்லது அவர்களுக்கு ஆலோசனை தேவை என்று சொன்னால் அதையும் வழங்குவோம். அல்லது நேராக வந்து செய்து விடணும் என்று சொன்னாலும் நாங்கள் அதுக்குரிய வேலைகளையும் இந்த தொழிலாளர்களுக்கு கொண்டு போய் செய்து விடுவோம். எங்களை தொடர்பு கொண்டாலே இலகுவாக நாங்கள் எங்களுடைய சேவையை பெறலாம். எங்களோட தொடர்பு மிக இலகுவானது. அதுக்குரிய தொடர்பு வந்து ஃபோன் நம்பர் எல்லாம் இதில் குறிப்பிடுவினார்கள். மற்றது வந்து இந்த இவ்வாறான பேட்டிகளுக்கு கூட நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது என்னத்துக்காகனா இந்த பசுமை புரட்சி எல்லாரையும் போய் சென்றடையணுமென்றதுக்காகத்தான். அனைத்து தரப்பையும் போய் சென்றடைஞ்சு எங்களுடைய தேசம் பசுமையாகணுமென்றதில் அதில் உறுதியாக இருக்கிறதால தான், மற்றும் புகழுக்காக அல்ல, எங்களுடைய புரட்சி எல்லாரிடமும் போய் சேரணுமென்றது. இது வந்து நாங்கள் இப்போ வீதியில் மரம் நட ஆரம்பித்த பிறகு இப்படியான ஒரு இலகு முறைகளை கையாளுறோம். செலவு மிக குறைந்த இலகுவான முறை உண்டு. இதை வந்து படலையாக அப்படியே கட்டி வச்சிருப்போம். இதை கட்டி போட்டு நாங்கள் அந்த மரம் நடுற இடத்துல கொண்டு போய் இப்படியே மூன்று படலைகளை உண்டாக்கி ஒரு இலகுவான கூடமைக்கிற முறையை நாங்கள் செய்து வரோம். இதில் 3 தடி நடுவோம். 3 இடத்துல உடனடியாக விரைவாகவே அந்த கூட்டை அமைச்சிட்டு வெளியில் வரக்கூடிய மாதிரி இருக்கும். மிக சொற்ப செலவுகளே இதுக்கு ஏற்படுது. எங்களுடைய மரக்கன்றுகள் எல்லாம் வந்து இப்போ பெரிய பெரிய மரங்களாகிட்டுது. அப்போ அதை அத்தாட்சிப்படுத்துறதுக்காக, இது நாங்கள் நட்ட மரம்ன்றதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒரு பெயர் பலகை ஒன்று நாங்கள் கொழுவி கொண்டு வரோம். அதில் இப்போ இதில் கீழே போட்டு 2024ஆம் ஆண்டு நட்ட மரங்கள் 22, 23 இப்படி இந்த பலகைகள் எல்லாம் அடித்து வச்சுருக்கிறோம். அதை கொண்டே கொழுவி கொண்டு வரோம். இது அந்த எங்களுடைய மரங்கள் எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இந்த தேசத்தில் பெரிய மரங்களாக இருக்கின்றதை காட்டுறதுக்கும், மற்றது இந்த புலம்பெயர் உறவுகளுடைய அந்த நிதி வந்து எவ்வாறு வினைத்திறனோட முற்றுமுழுதாக இந்த தேசத்துக்கு கிடைத்திருக்கிறன்றதையும் காட்டுறதுக்காக நாங்கள் இந்த பேர் பலகை எடுத்துக்கொண்டு வரோம். அதை பார்த்து எல்லோரும் புரிந்து கொள்ளலாம் எங்களுடைய முழுமையான செயற்பாடு தொடர்பாக. கடந்த 3 வருடங்களுக்கு முன்னர் 2021ஆம் ஆண்டு நடப்பட்ட மரங்கள் இப்போ ஒரு கணிசமான அளவு வளர்ந்துட்டுது. இந்த லைனுக்கு கிட்டத்தட்ட 1000 மரங்களுக்கு மேலே உருவாக்கி இருக்கிறோம். 1000 மரங்களும் பெரிய மரங்களாக வந்திருக்கு. அது ஒரு மிக்க மகிழ்ச்சி எங்களுக்கு. இப்படி ஒரு பெரிய மரங்களை வந்த பிறகு தான் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் அதுண்ட எல்லாம் இல்லாமல் போய் மகிழ்ச்சி மட்டும் நிலைச்சிருக்கு.
இந்த கருவா மரக்கன்று நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக அங்கே இருந்து கொள்வனவு செய்து இங்கே வந்து இந்த பிரதேச மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறோம். இது அங்கேயே வந்து எங்களுக்கு 50 ரூபாய்க்கு தந்தார்கள். இது 70 ரூபாய்க்கு நாங்கள் இங்கே வந்து கொடுக்குறோம். போக்குவரத்து செலவு எல்லாத்தையும் உள்ளடக்கி இது இந்த தேசத்தில் நல்லா வளருது. இது நாங்கள் பறிச்சுட்டு பார்த்து இப்போ கிணவேற்ற வீடுகளில் இப்போ கருவா செடிகள் வளர்ந்துருக்குது. இதை எங்கள்கிட்ட வாங்கி கொள்ளலாம். நீங்கள் எங்கள்கிட்ட தாராளமாக இருக்குது கன்றுகள். இது இந்த இலைகள் எல்லாம் வந்து உடனடியாகவே பயன்படுத்தலாம். கறிகளுக்கெல்லாம் போடலாம். பிரியாணியிலேருந்து இதைத்தான் காய வச்சு விற்கிறார்கள். இதை வீட்டிலே வளர்த்தா அந்த செலவு இல்லாமல் நாங்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மரம் வந்து மருத மரம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மரம். இந்த மரம் வந்து விரைவாக வளரும். இதுக்கு எந்த தடையும் இல்லை. நாங்கள் தண்ணியும் பெருசாக தேவையில்லை. சரியான வேகம் கூடின மரம். இந்த மரம் வந்து நிறைய நின்றால் அந்த இடத்துல ஓடுற முகில் கூட அந்த இடத்துல சிலவாகி அந்த இடத்துல மழையை வர பண்ணுற அந்த வலிமை இந்த மரத்துக்கு இருக்குது. அப்போ நாங்கள் நிறைய மருத மரங்களை நட்டு கொண்டு வரோம். இதை இந்த இலங்கையின் அந்த பெரும் வீதிகளில் கூட இந்த மரத்தை தான் நடுகிறார்கள். இந்த இராணுவத்தை சேர்ந்த இதை குமுக் ட்ரீ என்று சொல்லுவார்கள். சிங்களத்தில் குமுக் ட்ரீ. அவர்கள் இதைத்தான் கூடுதலாக எங்களிடம் கேட்பார்கள். இது நாங்கள் இந்த பெறலெல்லாம் பிரதேச சபைகளுக்கு வழங்குறதுக்காக இதை உருவாக்கி வளர்த்து கொண்டிருக்கிறோம். வார மேரிக்கு 2025 மேரிக்கு இந்த மருத மரங்களை வழங்க இருக்கிறோம் அவர்களிடம். இந்த புங்க மரம் இது வந்து இந்த தேசத்தில் இப்போ அண்மையில் அனைவராலும் விரும்பப்பட்டு நடப்பட்டு வருது. இது வந்து உப்பு தண்ணி எந்த பிரதேசத்திலுமே வளரக்கூடியது. தண்ணி ஊற்ற அவ்வளவு தேவையில்லை. அடிக்கடி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வெகு விரைவாக இந்த தேசத்தில் வளரக்கூடியது. கடற்கரைகள், மண் சார்ந்த பிரதேசங்கள் எங்கேயுமே இது வளரும். நல்ல ஒரு வடிவான பச்சையத்தை நாங்கள் உணரலாம். புங்கை மரம் சிங்களத்தில் கறந்த பல என்று சொல்லுவாங்க. இது எல்லா இடங்கள்லையும் இது வளர்க்கப்படுகிறது. இது இந்த விதைகள் எடுத்து எண்ணெய்களை எடுத்து அந்த எண்ணெய்கள் எல்லாம் மருத்துவ தேவைக்கு பயன்படுத்தப்படுது. இது இப்போ யாழ்ப்பாணத்தில் பல இடங்களில் இப்போ வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வருது. இது மகள மரம். இது கோயில்களில் சிறப்பாக நடப்படும். இந்த மரம் ஒரு தரமான ஒரு மரம். இதில் ஒரு மகளம் பழம் காய்க்கிறது. இந்த பழங்கள் மற்றும் இந்த மரங்கள் வந்து கூடலாக வடிவான ஒரு வைரமான மரமாக இருக்கும். இது எங்களிடம் கடந்த வருடம் வந்து நாங்கள் இது ஒரு 10,000க்கு மேற்பட்ட மரங்களை நாங்கள் நாட்டியிருந்தோம். நாங்கள் இந்த மகள மரத்தில் அதோட இன்னும் ஒரு மரம் இருக்குது, இந்த இலுப்பை மரம். இந்த இலுப்பையும் வந்து இந்த தமிழற்ற பாரம்பரிய மரம். இது அழிவடைஞ்சு வருது. இப்போ அண்மையில் இந்த இலுப்பைகளை வந்து கூடுதலாக நடவணுமென்ற எண்ணக்கரு எல்லோரிடம் இருக்குது. நாங்கள் கடந்த வருடம் 5,000க்கு மேற்பட்ட இலுப்பை மரங்களை நாட்டியிருக்கிறோம்.
எங்களோட இணைந்து பலதரப்பட்ட அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் எல்லாம் இணைந்து வேலை செய்து அதில் வந்து முக்கியமாக குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சில இதுகளை சொல்லலாம். அண்மையில் வந்து கொமர்ஷியல் வங்கி வந்து 10,000 மரக்கன்றுகளை எங்களுடைய நிறுவனத்தோட கையெழுத்திட்டு அண்மையில் நாட்டி முடிச்சிருக்கிறோம். அதில் வந்து 10,000ல் கிளிநொச்சி பல்கலைக்கழகம் 3,000, சகல புகையிரத நிலையங்களும் 3,000, கிளிநொச்சியில் உள்ள பாடசாலைகளுக்கு 4,000 என்று அந்த 10,000 நாட்டி முடிச்சு நாங்கள். அதோட முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரச மாவட்ட செயலகத்தோடு இணைஞ்சு கிரீன் முள்ளி என்ற ஒரு ப்ரொஜெக்டில் 5,000 மரக்கன்று நாட்டினாங்கள். அதே மாதிரி மன்னார் மாவட்ட செயலகத்தோடு இணைஞ்சு 5,000 புங்க மரங்களை மன்னார் மாவட்டத்தில் நாட்டினாங்க. அதை விட வவுனியா பல்கலைக்கழகத்தில் 2,000 மரக்கன்று நாட்டினாங்கள். யாழ்ப்பாணத்தில் மாவட்ட செயலகத்தோடு சேர்ந்து அது நிறைய இதுகளை செய்திருந்தாங்க. அதை விட எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருக்க அனைத்து பிரதேச சபைகளும் வந்து அவர்களோட வந்து இப்போ ஒரு புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கைச்சாத்திட்டு அதன் மூலம் ஏராளமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் எங்களுக்கு அந்த தயார் பெறல்களை தந்து அதன் மூலம் அவர்கிட்ட வந்து அந்த மரக்கன்றுகளை உற்பத்தி செய்து அவர்கிட்ட ஒப்படைக்கிற ஒப்பந்தத்தில் கைச்சாத்திருக்கிறோம். அரசு அலுவலகங்களில் நடைபெறுகின்ற மரநடுக நிகழ்வு முழுக்க எங்களுடைய இலவச மரங்கள் மூலம்தான் அந்த மரநடுக நிகழ்வுகளை சிறப்பித்து கொண்டிருக்கிறோம். சகல அதை விட எங்களுடைய யாழ் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்துன்னு சொல்கிறத விட பெரும்பாலான வைத்தியர்கள் எங்களோட இணைஞ்சு எங்களுடைய இந்த திட்டத்துக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள், பின்னுக்கு இருந்து ஊக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை மாதிரி நாங்கள் இந்த 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 செயற்பாட்டை வந்து அனைத்து தரப்போடையும் அதை முக்கியமாக சொல்லணும். எங்களுடைய இராணுவத்தினர், போலீஸார், கடற்படை எல்லாரும் வந்து எங்களுக்கு பூரண ஆதரவு. அவர்கள் எங்களுடைய மரக்கன்றுகளை வந்து கொண்டு போய் தாங்களே நட்டு தந்திருக்கிறார்கள். அப்போ இந்த தேசம் பசுமையாகிறதுக்காக நாங்கள் அனைத்து தரப்போடையும் உளப்பூர்வமாக சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு குற்ற உணர்வுகளோ அல்லது இந்த மாற்று கருத்துக்களோ இல்லாமல் எங்களுக்கு ஒரே ஒரு இலக்கு, தேசம் வளம் வரணும் என்ற ஒரு இலக்கோடு. உங்களுடைய இந்த சேவை மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இவ்வாறான மகத்தான சேவையில் இணைந்து கொள்ள நீங்களும் சரி தொடர்பு கொள்ளலாம். மற்றொரு காணொலியில் இணையும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன் மற்றும் தயாரிப்பாளர் சகிராஜ்.